ஹாய் நண்பர்களே, எல்லோருக்கும் வணக்கம். கேஎன் வேலன் ஆடியோ அந்தியூர். நண்பர்களே, ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் இருந்தது, இப்போவும் இருக்குது. கொஞ்சம் தீபாவளிக்கு போனவங்கெல்லாம் கொஞ்சம் ஆட்கள் எல்லாம் வரல. மறுபடியும் கொஞ்சம் ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு நின்றுட்டாங்க. அதனால் கொஞ்சம் ஒருத்தராக வந்துட்டுருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு நண்பர் வந்து திருப்பூர்லேருந்து ஒரு நண்பர் இது ஆல்ட்ரேஷனுக்காக வந்திருக்கு. ஆல்ட்ரேஷன்னா சின்ன ஒரு விஷயமெல்லாம் செய்ய வேண்டியதாக இருக்குது. கொஞ்சம் ஏன்னா அவரே கொஞ்சம் வேலை செஞ்சிட்டார். ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஏன்னா இது பார்த்திங்கன்னா இது பாருங்கள், இன்டீரியல் என்ன இருக்குன்னு பாருங்கள். நண்பர்களே, இதுதான் இன்டீரியரில் இருக்கிறது. என்ன பார்த்தீங்கன்னா, அந்த போர்டை வந்து நான் கம்ப்ளைண்ட்டு சொன்ன வரல. போர்டெல்லாம் நல்லாவே இருக்குது. இதை என்ன பண்ணாருன்னா, கொஞ்சம் இது பார்த்திங்கன்னா மெஸ்ஸி ஆடியோடைய இது போர்டு நல்லாவே இருக்குது, சூப்பராக இருக்குது, நல்லாவே இருக்குது. நல்லா பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மரு 24024 10 ஆம்ஸ் இருக்குது. பார்த்திங்கன்னா இது நல்லா எல்லாமே பார்த்திங்கன்னா அவருடைய போர்டு நல்லாயிருக்கு. எல்லாம் சுவிட்சிங் போர்டு, இது பார்த்திங்கன்னா ரிமோட் கண்ட்ரோல் போர்டு, உங்களுக்கு டீகோடர் போர்டு எல்லாமே உங்களுக்கு வந்திருக்கு. இதில் பார்த்திங்கன்னா அனலாக்கும் வச்சுருக்காரு. 2 யூஸ் பண்ணுற மாதிரி கேட்டிருக்காரு. பார்த்திங்கன்னா எதுவும் பிரச்சனை இல்லை. அவர் வந்து சில்னஸ் ரொம்ப விரும்புவேன், சில்னஸ் எனக்கு ஜாஸ்தி வேணும் அப்படின்னு கேட்டார். அதே மாதிரி சப்பு வந்து ஒரு சப்பு போர்டு ஒன்று வச்சு கொடுக்கணுன்னால அதிலே பேஸு நம்ம வந்து கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி எடுத்திருக்கோம். பேஸ் நல்லா இருக்குன்னு பாருங்கள். பேஸு அதிலே கொஞ்சம் சேர்த்து வைக்கிற மாதிரி வச்சுட்டோம். இது பார்த்திங்கன்னா அவர் இந்த டியூன் எல்லாம் கொஞ்சம் மாற்றிட்டார். டியூனு இதெல்லாம் வசந்த் அண்ணாவோடது நல்லாயிருக்கு. டியூனு இது பண்ணுறதெல்லாம் பார்த்திங்கன்னா மாற்றி விட்டார். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஒயரெல்லாம் பாருங்கள், அவரே கொஞ்சம் வேலை செஞ்சுருக்காரு. ஒயரெல்லாம் கட் அப் பண்ணி விட்டார். அப்புறமா சென்ட்ரு சேனலும் எடுக்கலை. கொஞ்சம் இந்த போர்டு கொஞ்சம் இதாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கீழெல்லாம் கொஞ்சம் ரொம்ப இதாக இருக்குது. கொஞ்சம் ட்ராக்கெல்லாம் கட் பண்ணி விட்டுருக்காரு. அதனால் நம்ம பார்க்கலாம், முடிஞ்ச அளவுக்கு ரெடி பண்ண முடிஞ்சால் ரெடி பண்ணுவோம். இல்லைன்னா நம்மக்கிட்ட இருக்கிற போர்டு நம்ம போட்டு கொடுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு ரெடி பண்ணிடலாம், பெஸ்ட்டு. ஆனால் அவர் நிறையா ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு கேட்டார். அதனால் கொஞ்சம் பார்க்கலாம், அது சூட்டபுளாக ஆகுனா பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம பண்ணிவிட்டு ஒரு வீடியோவாக போடுறேன். ஏன்னா வசந்த் அண்ணாவோடைய போர்டு நல்லாவே இருக்குது, சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. அவர் ரீசெண்டாக தான் மாற்றிருக்காரு. அவரே வேலை செஞ்சனால எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டார். கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்குது எல்லாமே பாருங்கள். இந்த ஒயரு, இந்த பிஎஃப்பெல்லாம் இங்கெல்லாம் அடிச்சிருக்காங்க. அடித்து பிஎஃப் கீழே சுவிட்சு பிஎஃப்பு இந்த மாதிரியெல்லாம் போட்டு உங்களுக்கு. ஏன்னா அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ அவங்க பண்ணுறது பிரச்சனை இல்லை. பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் பண்ணி கொடுத்தவங்க நேமு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேமேஜ் ஆகும். ஏன்னா அவங்க ப்ராப்ளம் பண்ண மாதிரி ஆகிடும். ஏன்னா இந்த போர்டு மேனுஃபேக்சராக இருக்கட்டும், உங்களுக்கு இந்த ஒர்க் பண்ண நவராக இருக்கட்டும், அதெல்லாம் அவரெல்லாம் பாதிக்கும். அதனால் நண்பர்களே, தயவு செஞ்சு யூடியூப்பில் பார்த்துட்டு நீங்கள் பண்ணுங்கள். வேணான்னு சொல்ல, சிம்பிளான செட்டில் எல்லாம் பண்ணுங்கள். உங்களுடைய காசு தான் வீண் போகுதுன்றது பிரச்சனை இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா நேமு வந்து இந்த போர்டு மேனுஃபேக்சருங்களுடைய ஒரு நேமும் அவங்களுக்கு பாதிக்கப்படும். அதனால் இது பார்த்திங்கன்னா போர்டு எந்த ஒரு இதுவும் நம்மளுக்கு இல்லை. இது பார்த்திங்கன்னா அவராக வந்து அவருடைய மிஸ்டேக்கு. அதனால் கொஞ்சம் நான் சொல்லிக்கிறேன் நண்பர்களே. அதனால் போர்டு அந்த போர்டு இந்த போர்டுன்னெல்லாம் நீங்கள் குற்றம் சொல்ல வேண்டாம். எல்லா போர்டும் நல்லாவே இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாம் பார்த்திங்கன்னா காயிலேருந்து முதல் கொண்டு ஒர்க்கெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. பட் இதில் வந்து என்னென்னா இது வந்து 2-3 பேர்கிட்ட எடுத்துன்னு போய் கொடுத்து, ஏன்னா இவர் மெஸ்ஸி ஆடியோக்கிட்ட எடுத்துன்னு போய் கொடுத்து வந்து அவர் ரெடி பண்ணி கொடுத்துருப்பாரு. ஏன்னா இவங்களே நோண்டிட்டதுனால சரி அங்கே எடுத்துகிட்டு போனால் எதனா பேசுவாங்களா அப்படின்றதுனால
சரி வேறு வேறு பக்கம் கொடுத்து லாஸ்ட்டில் நம்மக்கிட்ட வந்திருக்கு. எங்கேயும் கொஞ்சம் சரியாக இது இல்லை அப்படின்னு சொல்கிறதுனால நம்மக்கிட்ட வந்திருக்கு. இது பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன கிளியர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் கிளியர் பண்ணி தரேன். அவர் வந்து பார்த்திங்கன்னா லவுட்னஸ்ஸு, ஷார்ப்பு, அப்புறம் பார்த்திங்கன்னா சில்னஸ்ஸு, சரௌண்ட்லலாம் சில்னஸ்ஸு வேணும், எனக்கு அந்த மாதிரி வேணுன்றாரு. ஏன்னா அது ஆடியோ வந்து அது இது இல்லை. ஆனால் அவர் என்னன்றாருன்னா, அண்ணா எப்படின்னா இருந்துட்டு போகுது, ஆடியோ வந்து ப்ராப்பராக வர்றது அது மேட்ரு இல்லை, நான் என்ன விரும்புகிறேனோ அதே நீங்கள் செஞ்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அவர் என்னென்னா இதுதான் முறைன்றது இது தான். பட் நான் என்ன கேட்குறேன்னா, இந்த சில்னஸ் வந்து ரொம்ப விரும்புவேன், சில்னஸ் வந்து ரொம்ப அடிக்கிற மாதிரி சில்னஸ் எனக்கு வேணும். அதனால் எனக்கு 2 இதில் வர்றதெல்லாம் பத்தாது, நான் எல்லாத்துலேயுமே சில்னஸ் வர்ற மாதிரி எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதை எல்லாமே சில்னஸ் வரணும், அதெல்லாம் பார்த்திங்கன்னா வாய்ஸ் வரக்கூடாது, உள்ளே போகணும், சில்னஸ் மட்டும் வெளியில் வரணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் கேட்குறாரு. அது எப்படி நான் எடுத்து பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. பட் என்னால் சரி ஓகே, என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பண்ணித்தரேன் நான் சொல்லி எடுத்திருக்கேன். இது நான் செஞ்சுட்டு ஒரு ஆடியோ நான் போட்டு கட்டுறேன். இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். இதுதான் பார்த்திங்கன்னா ஆடியோ வந்து அமைதியாகவும் உங்களுக்கு லைட்டாக கேட்கும்போது லவுட்னஸ்ஸு இல்லாமல் அமைதியாக ப்ராப்பராக இருக்கிறது நல்லாயிருக்கும். பாருங்கள் ஆடியோ எப்படி இருக்குன்ட்டு. எல்லாமே உங்களுக்கு வந்து எதுவுமே உதறாமல் கிளியராக கொஞ்சம் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்குது. அவர் வந்து சில்னஸ் இன்னும் ஜாஸ்தி வேணுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது என்னன்றதை நான் கொஞ்சம் இதெல்லாம் கலட்டி கொஞ்சம் ஒர்க் பண்ணிவிட்டு நான் மறுபடியும் ஒரு வீடியோவை போடுறேன் நண்பர்களே. நன்றி நண்பர்களே. இது தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. இதை வந்து நான் வீடியோ போடணுன்றதுக்கோசரம் போடல. இந்த மாதிரி இருக்குது. நான் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் வாங்குறவங்க பெருசு இல்லை, வாங்குறவங்க அதை வந்து கொஞ்சம் நீங்களாக நோண்டாதுக்கு இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நிறையா பேர் அவங்கள நாமளே பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒன்று கை வச்சாங்கன்னா இன்னொரு ப்ராப்ளம் ஆகும். அப்புறம் செலவு பண்ணுறது நீங்கள் செலவு பண்ணிடுவீங்க, ஆனால் நேமு கெடுறது பார்த்திங்கன்னா ரெடி பண்ணவங்களுடைய நேமு கெடும். அதனால் இவங்க தான் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுடைய பேர் கெடும். அப்புறம் பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சருங்களுடைய மேனுஃபேக்சருங்களுடைய பேர் அதெல்லாம் அடங்கி தான் இந்த ஆம்பே இருக்குது. அதனால் கொஞ்சம் பார்த்து நீங்கள் கை வைக்காமல் இருக்கிறது நல்லது. நீங்கள் பாருங்கள், அது ஒரு டெக்னீஷியன்கிட்ட கொடுத்து பார்த்தா நல்லாயிருக்கும் நண்பர்களே. நன்றி நண்பர்களே. இது போல் ஆம்பு எதுனா தேவைப்பட்டால் நீங்கள் கால் பண்ணுங்கள், நம்ம புதுசு பண்ணித்தரோம். நம்ம மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு ஜாஸ்தி எடுக்கிறதில்ல. பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது, ரொம்ப விரும்பி கேட்குறதுனால இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் பண்ணி கொடுங்க அப்படின்றதுனால நம்ம சில இதெல்லாம் எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா அது ரீஒர்க்குன்னு எடுத்தாவே ஒர்க்கு ஜாஸ்தி ஆகிடுது, டபுள் ஒர்க் ஆகுது. அதனால் பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ராப்ளம் ஆச்சுன்னா நம்ம சால்வ் பண்ணிவிட்டு எங்கே சால்வ் பண்ணால் எல்லா மொத்த போர்டும் பிரித்து எடுத்துகிட்டு வேண்டும், எல்லா போர்டும் கழட்டி பார்த்துனுக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு ப்ராப்ளம்னா இந்த மாதிரி பாருங்கள், இது ஃபுல்லாகவே நம்ம செட் பண்ணியிருக்காங்க. எதில் ப்ராப்ளம் இருக்குன்றது நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? இதனா ஒரு ப்ராப்ளம் அவர் சொல்கிறாரு, அம்மிங் இஷ்யூஸ் கொஞ்சம் வருது, அதை கொஞ்சம் பாருங்கள் அப்படின்ட்டு. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எங்கே நம்ம போய் கழட்டி நம்ம எப்படி நம்ம இதெல்லாம் கழட்டி எடுத்து தான் நம்ம செக் பண்ண முடியும். எல்லாமே கழட்டி ஒன்றா எடுக்கணும்னா அது எல்லாம் பார்த்து நிற்கிறதுக்கு டைம் ரொம்ப இழுக்குது. அதனால தான் நான் ரீஒர்க் காம்பு கொஞ்சம் ஜாஸ்தி எடுக்க மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு நான் சிம்பிளாக இருந்தால் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். ஒவ்வொரு ஒர்க்குன்னா நம்ம மொத்தமாக நீங்கள் பிரிச்சுட்டு ஒயரிங் ஃபுல்லாக அடிக்கிற மாதிரி தான் நான் எடுப்பேன். ஏன்னா அந்த மாதிரி தான் அம்மிங் இஷ்யூஸ் வந்தாவே ஒயரிங் எல்லாம் மறுபடியும் நான் மாற்றி தான் அடிப்பேன். அந்த மாதிரி ஒர்க் வந்துடும். அதனால் நண்பர்களே, இது மாதிரி இருக்கிற ஒரு கொஞ்சம் பழகிக்காங்க. சின்ன செட்டில் வந்து பழகுங்க, பெரிய செட்டில் வந்து கை வச்சு நோண்டாதீங்க. ப்ராப்ளம் எல்லாருக்குமே ப்ராப்ளம் ஆகிடும். நன்றி நண்பர்களே.